ஹாய் வெல்கம் டு மை சேனல் கம்ஃபர்ட் குக்கிங். இன்றைக்கி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டிங்கான ஹோம்லி ஃபுட், சவுத் இந்தியன், எல்லாருக்கும் வெஜ் பிரியருக்கு எல்லாருக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டிங்கான மீல், வெஜ் லஞ்ச் காம்போ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து சாம்பார் ரெடி பண்ணிடலாம். நான் அதுக்கு வந்து அந்த ஆலாக்கில் பாதி எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஆலாக்கு பாதியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கொஞ்சம் வந்து எண்ணெய், ஒன்று ஒட்டாமல் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு சைடில் சாப்பாட்டுக்கு அரிசி நல்லா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டே நான் இந்த சாப்பாட்டுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன்னா சைடில் எது நான் ஃபினிஷ் பண்ணுறேனோ சீக்கிரமாக அதுக்கு சைடில் என்ன சாப்பாடும் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஒரு 1/2 hour அது ஊற வச்சா தான் டைம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுவே நான் எந்திரிச்சதும் ஃபஸ்ட் அதை பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா சாம்பாருக்கும் புளி வேணும், ரசத்துக்கும் புளி வேணும். ஸோ அதுவும் பண்ணுறேன். ஸோ சாம்பாருக்கு புளி தனியாக கொஞ்சம் வெதுப்பான தண்ணி சூடு பண்ணி அது கொஞ்சம் ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா ரசத்துக்கு புளியுமே நல்லா எடுத்து கழுவி அதுக்கும் கொஞ்சம் வெதுப்பான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஸோ ஊற வச்சுக்கிறதுக்கு அப்புறமா நான் ரசம் வந்து ரொம்ப குயிக்காக சிம்பிளாக பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன். அதுக்கு அதே மாதிரி இது நான் ரசம் வந்து கொஞ்சம் நைட்டு வர சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா அது மார்னிங் நான் வந்து பண்ணுற டைம் வந்து 5:20 to 5:30. ஸோ இந்த டைமுக்கு என்ன பண்ணுறேன்னா நைட்டு வர எனக்கு இருக்கணுங்கிறதுனால பருப்பு எதுவுமே நான் ஆட் பண்ணல. வெறும் அந்த புளி தண்ணியிலே நான் ரசம் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கனால. அது கொஞ்சம் தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தலை, அதுக்கப்புறமா இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு, பூண்டு, அதுக்கப்புறமா ஜீரகம், பச்சை மிளகா எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து பாப்பா வந்து ரசம் லஞ்சுக்கு வந்து கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் பாப்பா சாப்பிட்றதுனால கொஞ்சம் பச்சை மிளகா, கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக சின்ன துண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு ஒரு பல்ஸ் மோல்டில் போட்டு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா புளியை ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதிலே வந்து நம்ம மிக்சியில் நம்ம பல்ஸ் மோடில் போட்டில் எடுத்தது வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதே ஸ்டேஜில் அதே சும்மா மிக்சியை லைட்டாக வாஷ் பண்ணி போட்டுட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு ரசம் நம்ம வேணுங்கிற கன்சிஸ்டன்சி பொறுத்து ரசம் அந்த குட்டி பாத்திரத்தை தான் எடுத்திருக்கேன். அந்த குட்டி பாத்திரத்தில் ஒரு 3/4 பாத்திரம் தான் நான் ரசம் செய்வேன். ஏன்னா நான் மட்டும்தான் மேக்ஸிமம் ரசம் சாப்பிடுவேன், காலையில் மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் எப்பயாவது ரசம் வீட்டில் வைக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் நல்லா சாப்பிடணுன்னு நினைப்பேன். ஸோ அதனால் அந்த குட்டி பாத்திரத்தில் ஒரு 3/4 பாத்திரம், அது எனக்கு மட்டுமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமே தாளிக்கிறதுக்குமே நான் அந்த பேனில் போட்டு பண்ண மாட்டேன். ஏன்னா காலையில் அவசரத்தில் ஸ்கூலுக்கு அப்புறமா ஆஃபீஸ் லஞ்செல்லாம் பண்ணுற டைமில், இவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணுற டைமில் எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஒன்றா தனித்தனியாக தக்காளெலாம் போட்டது. ஸோ எல்லாத்தையும் குக்காக பண்ணணும்னு சொல்லி அதிலே மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், வரமிளகா எல்லாத்தையும் போட்டு மாற்றி வச்சாச்சு. ஸோ ரசம் ரெடி. இதுக்கு பண்ணுற டைமிலே பருப்பு நல்லா வெந்து விசில் டவுன் ஆயிடுச்சு. ஸோ சாம்பார் ஃபஸ்ட்டு அந்த நம்ம கடாயில் தாளிச்சிடலான்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய், 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக போட்டாலும் ஓகே, குட்டி குட்டியாக கட் பண்ணாலும் ஓகே. அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் குட்டி குட்டியாக இருந்ததுன்னா நான் அப்படியே ஃபுல்லாக போட்டுருவேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இல்லை பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா நான் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் பவர் கட் இஷ்யூ ஆயிடுச்சு, பவர் போயிடுச்சு. ஸோ நான் என்னோடய ஃபோனோட ஃப்ளாஷ் லைட்டில் தான் எடுத்திருக்கேன். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபி திருப்பி நான் ஆரம்பத்துலேருந்து இந்த காம்பவுண்ட் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி கட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். இப்போ திருப்பி நான் இதுக்காக திருப்பி சாம்பாரும் வைக்க முடியாது. சாம்பார் திருப்பி தனியாக வச்சு இதில் ஆட் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். ஏன்னா பிளேட்டிங்கில் அதெல்லாம் நமக்கு கடைசியில் ஃபைனல் வரும்போது அதெல்லாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ ஓகே, டைம் இல்லை, ஸ்கூலுக்கும் டைம் ஆச்சு, நம்ம பண்ணி ஆகணுங்கிறதுனால ஃப்ளாஷ் லைட் போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, அதுக்கப்புறமா காய்கறி நல்லா எடுத்திருக்கேன். முருங்கைக்காய், வெள்ளை பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், கேரட் இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். எல்லா காய்கறியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. பார்த்திங்கன்னா கரண்ட் வந்துருச்சு, தேங்க் காட். ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஒவ்வொரு நேரம் இந்த மாதிரி மார்னிங் சமைக்கிற டைமெல்லாம் கரண்ட் போகும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஏன்னா நான் மசாலாஸ் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மிக்சியில் போட்டு அடிக்கிற டைமில் கரண்ட் கரெக்டாக கட்டுச்சுன்னா அவ்வளோதான், ரொம்பவே டென்ஷன் ஆயிரும். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஓகே பரவாயில்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஓகே தென் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா சாம்பார் தூள் 2 டீஸ்பூனு, கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கினா தான் காய்கறியில் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த
ஃபஸ்ட்டே நம்ம சாம்பார் கொஞ்சம் புளி கரைச்சி ஊற வச்சுருந்தேன், அது நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி அந்த புளி தண்ணியும் இதுலேயும் போட்டு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல ஒரு கிளறிக்கலாம். தண்ணி எந்த அளவுக்கு வேணுமா வேண்டாமா, உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி போதும், கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக ஓகே, இல்லை தண்ணியாக வேணும்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இது ஓகே அப்படிங்கிறது என் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா இந்த சாம்பாருமே அதுக்கப்புறமா உப்பு ஃபைனலாக இது கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு மல்லித்தலை ஃபைனலாக தான் போடுவேன், பெருங்காயத்தூளும். ஸோ இது போட்டு குக்கர் விசில் வச்சாச்சு. இது ஒரு சைடில் ஆகுது. இது ஒரு சைடில் குக்கர் விசில் வர சைட்லேயே அதே பேனில் நம்ம ரசத்தையும் தாளிச்சிடலாம். ரசத்துக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறமா அதே மாதிரி கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, ஒரு குட்டி தான் எண்ணெய், ரொம்ப ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் தான் எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா அதுக்கப்புறமா கொஞ்சமாக பண்ணுறதுனால எண்ணெய் ஜாஸ்தியாக மெதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றுவேன். போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்சிங் எல்லாமே, ரசத்துக்கு தேவையான மிக்சிங் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். அது போட்டு நல்லா கொதி வர்ற அளவுக்கு நம்ம அதை வெயிட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொதி வர டைம்லேயே அதை நான் ஆஃப் பண்ணிடுவேன். ரொம்ப கொதிக்க விட மாட்டேன். அதே மாதிரி இந்த டைமில் நான் வெல்லம் அதெல்லாம் நான் போட்டு மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். எனக்கு எப்போயாவது அந்த கிரேவிங்ஸ் வந்து எனக்கு அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் நான் அப்படி பண்ணுவேன். இல்லைன்னா மோஸ்ட்லி ரசம் வந்து இப்படி தான் பண்ணுவேன். கொஞ்சம் பொறுமையாக டைம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இடிக்கல்ல இந்த மிளகு சீரகம் மேலே இடித்து போடுவேன். இல்லைன்னா குயிக்காக அது ஆயிருமேன்னு சொல்லி மிக்சியிலே கோஸாக இப்படி அரைச்சி போட்டுறது. ஸோ வேறு வழி என்ன, மார்னிங் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், இது எல்லாமே பண்ணணும், ரெடி ஆகணும் அப்படிங்கிற டைமில் வேறு வழி இருக்காது. ஒன்றும் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. அதே மாதிரி இந்த லஞ்ச் காம்போக்கு வந்து நான் முன்னாடி நாளே நான் நைட்டு வந்து எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டேன். மேக்ஸிமம் தக்காளி, அதுக்கப்புறமா அடுத்த ரெசிபிக்கு பண்ணுற 2-3 வெஜிடபிள்ஸ் வந்து அப்போவே கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் தான் நான் கட் பண்ணல. மற்றபடி ஒவ்வொன்றும் தனித்தனி பாக்ஸில் நான் தனித்தனியாக கட் பண்ணி வெங்காயம் எல்லாமே உரித்து வச்சுட்டேன். காய்கறி எல்லாமே சாம்பாருக்கு தனி பாக்ஸு, அதுக்கப்புறமா பொரியலுக்கு தனி பாக்ஸு, எல்லாமே தேவையான அளவுக்கு தனித்தனியாக மாற்றி வச்சனால காலையில் எடுத்ததும் எனக்கு ப்ரிப்பரேஷன் மட்டும் தான், அதை வச்சு இறக்கணும், அவ்வளோதான் எனக்கு வேலை. ஸோ அதனால் எனக்கு இது குயிக்காக பண்ண முடிஞ்சது. அரௌண்ட் 5:20 நான் ஸ்டார்டிங் சமயம் 5:20க்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். எந்திரிச்சு வந்து நான் கிச்சனுக்கு வந்ததே 5:20க்கு தான். 5:20லேருந்து ஒரு 6:45க்குள்ளே நான் எல்லாமே வச்சு முடிச்சிட்டேன். ஸோ வச்சு இறக்குறதுனால டக்கு டக்குன்னு எனக்கு முடிஞ்சிருது. ஸோ இதே மாதிரி என்னைக்காவது எனக்கு கிரேவிங்ஸ் தோணும், இந்த மாதிரி எல்லா சாப்பாடு சாப்பிடணும், கம்ஃபர்டிங்கான எங்கேயாவது, அதுக்குன்னு நம்ம வெளியே எங்கேயும் போய் நம்ம ஹோம்லி ஃபுட் எங்கேயும் கிடைக்காதில்ல, அம்மா வீட்டுக்கு போனால் கிடைக்கும். இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணுன்னா நம்ம என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் அது ஓகே ஷூட் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா ரசம் கொதிச்சிருச்சு, எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அவியலுக்கு வந்து யூஸ்வலி நான் பண்ணுறது டைம் இருந்ததுன்னா கடாயிலே அது கொஞ்சம் நல்லா கொஞ்சமாக இதே மாதிரி உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு டைமிங் ஆச்சு, பாப்பா கொடுத்து விடணும். அதனால் ஓகே குயிக்காக பண்ணலான்னு சொல்லி குக்கர்லே கொஞ்சமாக என்னெல்லாம் காய்கறி வேணுமோ எல்லா காய்கறியும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு விசில் வர்ற டைமில் அதை ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ அது வச்சாச்சு. இந்த சைட்லேயே சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மல்லி இலை, அதுக்கப்புறமா பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு முடி வச்சாச்சுன்னா சாம்பார் ரெடி, ரசம் ரெடி. அதுக்கு சைட்லேயே நான் வந்து ஒரு சைடில் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னா இன்னொரு சைட்லேயே அரௌண்ட் ஒரு 5:50 6 o'clock ஆகிற டைமில் என்ன பண்ணிடுவேன், ஒரு 1/2 hour அரிசி நல்லா ஊறி இருக்குமா ஒலை வச்சுருவேன். சாப்பாடுக்கு ஒலை வச்சு அது சைடில் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதே சைடில் வந்து அவியலுக்கு வந்து ரெடி காய்கறி வந்து விசில் டவுன் ஆகிற டைமில் இதுக்கு வந்து அரைப்பை ரெடி பண்ணிடலான்னு சொல்லி அது கொஞ்சம் தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் பாப்பான்னு சாப்பிட்னால கொஞ்சமாக தான் 2 பச்சை மிளகா தான். அதுக்கப்புறமா ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் குறை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கும். அதனால் நான் எங்கள் வீட்டுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது ஃபைன் பேஸ்ட் ஒன்று நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் அவியல்லாம் கொஞ்சம் தேங்காய் வந்து குறைப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த காய்கறி எல்லாம் கொஞ்சம் வெந்த காய்கறி எல்லாம் அதே மாதிரி கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நான் ஊற்றுனது கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுனேன். நம்ம பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. ஏன்னா வெள்ளை பூசணி எல்லாமே போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, அது எல்லாத்துலேருந்தும் தண்ணி இறங்கும். ஸோ ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும். நம்ம தண்ணியே இல்லையே காய்கறி எப்படி வேகும், அதெல்லாம் கிடையாது. ரொம்ப கம்மியாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஏன்னா முருங்கைலாம் வேக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ குக்கரில் வச்சோம்னா குயிக்காக பண்ணிடலாம். இந்த மாதிரி டைமிங் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது, பட் எனக்கு ஸ்கூல் டைமிங்குள்ளே பண்ணி கொடுக்கணும், ஆஃபீஸ் டைமிங் இருக்குது, நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி முன்னாடி நாளே என்னெல்லாம் வெஜிடபிள் கட் பண்ணி வச்சுட்டு குயிக்காக பண்ணிங்கன்னா ஈஸியாக ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா அரைப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா தேங்காய் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கெட்டியான தயிர் ஊற்றி அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு
தேங்காய் எண்ணெயில் கருவேப்பிலை வரமிளகா போட்டு தாளிப்பு போட்டு எடுத்தோம்னா அவியல் ரெடி. ஸோ சாம்பார், ரசம், சைடில் சாப்பாடு வடிச்சிட்டேன், அவியல் ரெடி, எல்லாமே ரெடி. இந்த நெக்ஸ்ட் ஃபைனல் பார்ட் பாயசம். என்னோடய குழந்தைக்கு ரொம்ப ஃபேவரேட்டான சேமியா பாயசம். அவளுக்கு ஸ்வீட்னால் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அதுவும் பாயசத்தில் இந்த சேமியா பாயசம், அடப்பிரதமன் இதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். ஸோ அவளுக்கு பிடிச்ச மாதிரியே குயிக்காக, அதுவும் ரெண்டாவது சேமியா பாயசம் நமக்கு ஈஸியாக பண்ண முடியும். அடப்பிரதமெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ சேமியா மட்டும் போட்டு பண்ணிடலாம் ஓகே அப்படின்னு சொல்லி அதுவே டக்குன்னு முடிவு பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி, இந்த பாத்திரத்தில் நான் பண்ணுறேனோ, ஏன்னா மேக்ஸிமம் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொன்றுக்கும் மாற்றி பண்ணிட்டுருக்கு, எனக்கு டைம் இருக்காது. கடாயில் வறுத்து அதுக்கப்புறமா பாலை கொதிக்க வச்சிடணும். எந்த பாத்திரத்தில் மேக்ஸிமம் நான் அது பண்ணுறேனோ அதுலேயே அதை ஃபினிஷ் பண்ண தான் பார்ப்பேன். ஸோ அதுக்கு தான் எனக்கு முடியும். ஸோ அந்த பாத்திரத்தில் பாயசம் பண்ணுறேன். ஸோ அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி சேமியாவை நல்லா உடச்சி எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் நெய்யிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பால் வந்து ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பாலில் தண்ணியே ஊற்றல. வீட்டில் கொஞ்சம் பசும்பால் வந்து கிடைக்கும், டெய்லி அதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பால் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் நல்லாவே டேஸ்டியாக திக்காக இருக்கனால அதில் நம்ம காய்ச்சினது ஆடையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் நான் எதுவுமே எடுக்கல, எல்லாமே அப்படியே போட்டேன். ஸோ கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த பால் 3/4 லிட்டர் பால் ஊற்றி நல்லா கிளறி விட்டு இந்த சேமியா நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். நல்ல ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு சேமியா நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து சுகர், நான் அந்த கப்பில் வந்து ஃபஸ்ட்டு சேமியா எடுத்தேன் பார்த்திங்களா, அதே கப்பில் ஒரு 1/2 கப். இன்னும் ரொம்ப சுகரெல்லாம் சாப்பிட்டவும் பிடிக்காது. ஸோ ஒரு மாடரேட் லெவலில் இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் அதில் பாதி வந்து ஃபஸ்ட்டு போட்டேன். அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பாதி லெவலுக்கு சர்க்கரை போட்டு திருப்பி நல்லா கொதிக்க விட்டேன். திருப்பி சர்க்கரை போட்டதுக்கப்புறமாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த பாலில் அந்த சேமியா சர்க்கரை எல்லாம் கூட சேர்ந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி, ஒரு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் நமக்கு நல்லா கிடைக்கும். ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கும். அந்த ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம யூஸ்வலி பாயசத்துக்கெல்லாம் ஆட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். வெறும் பால் சர்க்கரையிலே நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா சேமியா பாயசம் ரொம்ப எம்மியாக டேஸ்டியாக இருக்கும். இதுக்கப்புறமா இதுக்கு வந்து நெய்யில் தாளிப்பு போட்டு எடுத்து வச்சுன்னா பாயசம் ரெடி. அவ்வளோதான். வெஜ் லஞ்ச் காம்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வெஜ் லஞ்ச் காம்போ இல்லைனா எனி லஞ்ச் காம்போ இல்லைனா என்னாவது காம்போ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு காம்போவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸுக்கு எனக்கு குக்கிங் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை டிக் பண்ணிக்கோங்க.